நம்ம வாழ்க்கையில் ஆண்டு செய்கிற காரியம் ஒவ்வொருத்தையும் நினைச்சு செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். எப்படி தடைகளை நீக்கி போகிறான்னு பார்த்தீங்கன்னா, உபாகம் 1ஆம் அதிகாரம் இங்கே பார்த்தீங்கன்னா, உபாகம் 1ஆம் அதிகாரம் 27 32 வரைக்கும் படிச்சிங்கன்னா என்ன சொல்கிறாங்க, உங்கள் கூடாங்களிலும் முறுமுத்து பாருங்கள். இஸ்ரேல் மக்கள் பார்த்தீங்கன்னா திருப்தி கிடையாது, எப்போதும் முன்முத்து கொண்டு திருப்தி, அப்புறம் திருப்தி இல்லாத வாழ்க்கை, முணுமுணுக்கிறது, குறை சொல்கிற பழக்கம் இப்படி தான். நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் நிறைய பேர் அப்படி தான், முணுமுணுக்கிறது, தெரிவிப்பாங்க, வேத வாசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தா குறை சொல்கிற பழக்கம், முணுமுணுக்கிற பழக்கம், திருப்தி இல்லாத வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சுருப்பாரு. என்னதான் அவங்கள பார்த்து நாங்கள் பாருங்கள், உண்மையில அவங்க நம்ம ஜெபிக்கிறோம், கொள்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், அவங்க பாரு நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க சொல்கிற ஆளுக்கு அவங்க வாயில் சாத்தம் உள்ள புகுந்து பல தடைகள் உண்டாகும் ஜெபிக்காதபடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் மக்கள் அங்கே எகிப்துன்னு கொண்டு வராரு, எவ்வளோ பாடல்கள் பெண்கள் பலந்தரத்துக்கு கொண்டு வராரு. ஆனால் அந்த மக்களுக்கு பாருங்க திருப்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 வசனம், இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தின் முன்பாக வைத்திருக்கிறார், பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்து கொள்ள பயப்படாமலும் கலங்கலாமல் இருந்து திட்டோட்டமாக சொல்கிறாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 27 வருஷத்தில் உங்கள் கூடாரங்களில் முணுமுணுக்கிற காரியம் யாருன்னா